ஒரு காமன் வார்னே சொல்லலாம். இப்போ யோகா அண்ட் ஜிம், யூ கேன் சி லாட் ஆஃப் பீப்புள் ஹிட்டிங் ஜிம்ஸ் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஹிட்டிங் யோகா நோடி. சிச்சுவேஷன் லைட் ஆகிற மாதிரி பேசணும்னா வந்து வீட் இப்போ வந்து நான் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் கூட பார்க்க முடியுது. What if I told you 74% of the people are not satisfied with their job? What if I told you 80% of the students are not satisfied with their education? சரி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, நம்ம லைஃபே யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் ஏன் தான் இந்த டிகிரி எடுத்தோன்னு யோசிச்சிருப்போம். ஒரு வாட்டியாச்சும் ஏன் தான் இந்த ஜாபுக்கு வந்தோன்னு யோசிச்சிருப்போம். Hey guys, this is Sundar and I welcome you to the third episode of the show Stories with Sundar. And நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெட்ரோ மாங்க். இருக்க ஜாபை விடுறதுக்கு பயம், அந்த ஜாபை சரியாக செய்கிறதுக்கும் பயம், அந்த ஜாபை விட்டுட்டு பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் பயம், எங்கே பேஷனை ஃபாலோ பண்ணால் தோற்றுருவோமோன்ற பயம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மத்தியில் there is a person who follows his passion. தமிழ்நாட்டில் இருக்க டயர் 1 இன்ஜினியரிங் காலேஜஸில் டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸில் இன்ஜினியரிங் டிகிரியை முடிச்சுட்டு he turned towards his passion. He turned towards yoga. இந்த எபிசோடில் நம்ம யார் கூட கன்வர்ஸ் பண்ண போகிறோம்னா இஸ் சுதர்ஷன், an engineer turned yogi. What is the purpose of life? டெத்துக்கு அப்புறம் என்ன? Does nofap really work? கர்மான்றது இருக்கா? இஸ் கர்மா ரியல்? யோகா ஆர் ஜிம் எது பெட்டர்? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஹவ் பீன் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் அ லாங் டைம், யூ கோயிங் டு லவ் திஸ் எபிசோட். அண்ட் பர்சனலாக சொல்லணுன்னா என்னோடய ஃபேவரட் எபிசோட்னு இதை கூட சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மைண்ட் பாக்லிங் பாட்காஸ்ட் ஐ ஹவ் எவர் டன். அண்ட் என்னோட நீண்ட நாள் கொஸ்டினுக்கான ஆன்சரும் இந்த பாட்காஸ்ட்டில் கிடச்சிது. And if you want to know more about these things like karma, life after death, and what is the purpose of life, what does yoga really mean, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் do let us know in the comments. So we'll be making future videos on about it. So நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா do subscribe the channel and follow us on Instagram, and let's get into the show. So welcome to the show, Sudarshan. Thank you, Sundar. Nice to see you. Even for me. So without wasting any further time, for first question போயிடுறேன். இன்ஜினியரிங் முடிச்ச உடனே யூ ஸ்விட்ச் டு யோகா. இது ஒரு ராடிக்கல் கெரியர் ஸ்விட்ச் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கேன் யூ டெல் மீ வாட் இட் இஸ் அபவுட்? ஏன் இன்ஜினியரிங் டு யோகா? ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு இட் வாஸ் அமங் மை பியர்ஸ் ஆல்சோ. அவங்களுக்கு ஒரு ராடிக்கல் ஷிஃப்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. பட் பீப்புள் நோ ஐ ஆல்வேஸ் ஹேட் த லீனிங் டுவர்ட்ஸ் தீஸ் திங்ஸ், யோகா, மிஸ்டிசிசம் இன் ஜெனரல். So when I got the chance, I switched over. அவ்வளவுதான். Nice. So அப்போ வந்து 12th முடிச்ச உடனே then why engineering? If your interest was leaning towards yoga, meditation, அந்த மாதிரி தான் உன்னோட இன்ட்ரெஸ்ட்னா ஏன் 12th முடிச்சோன engineering? So that's a good question actually, but for that I should tell you 11th grade 12th grade படிக்கும்போது I was taking up computer science group. So I couldn't immediately switch over to studies in yoga. So interest spark ஆனது வந்து during that 11th 12th grade தான். So that switch over was not possible immediately. Okay. So I want to put another question related to engineering. நம்ம நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறத பாக்குறோம். We see lakhs of people taking engineering, and அதே சமயத்துல we see lakhs of people going out of engineering. நிறைய பேர் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, நிறைய பேர் இன்ஜினியரிங் விட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம பாக்குற முக்கால்வாசி சினிமா டைரக்டர்ஸ் இருக்கட்டும் ஆர் இன் மீடியா எல்லா ஃபீல்ட்லயும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. why do you think this switch happens? இன்ஜினியர்ஸ் ஏன் அதிகமா ஸ்விட்ச் ஆகி போறாங்க வெளியில? There can be a lot of reasons. இப்ப நானே கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். First we don't figure out what we want to do in life, இல்லையா? So when we find out there is a need to make that shift. So initially there is a fear. I could have straight away went into yoga without going into college. That was a possibility. But அந்த பாசிபிலிட்டி வந்து ஸ்ட்ரைக்கே ஆகல. ஸ்கூல் முடிச்சா காலேஜுக்கு போகிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் வந்துட்டு we have been brought up. So அந்த ஒரு ஆப்ஷனே வந்து did not cross me that I need not join any college, need not do any bachelors. I could have done the thing in another way. ஆனா it didn't cross our minds. அவேர்னஸ் இல்லாததுன்னு ஒரு வகையில சொல்லலாம். யா கரெக்ட். நம்ம ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் நம்ம ஜெனரேஷனுக்கும் அந்த கரெக்டான அவேர்னஸ் இல்ல. 12th முடிச்சோன்னா என்ன பண்ணணும்னு, ஸோ என்ன பண்ணணும்னே தெரியாத போது we all do engineering. That's why engineering in India I believe. So but also
interest வந்து இருந்துச்சு. It was not like I was not interested in engineering. So people close to me, they know that I have got so much interest in studying these things. But what we want to do in life is different. Yeah. ஸோ தட் பிரிங்ஸ் மீ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னன்னா வந்து இப்போ 12th முன்னாடி, அதாவது வந்து காலேஜ்க்கு உனக்கு இந்த யோகா பத்தின இன்ட்ரெஸ்ட் ஸ்பார்க் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னோட யோகா பத்தின உனோட தாட்ஸ் என்ன? நான் ஏன் இதை கேட்கறேன்னா வந்து யோர் ஃபாதர்ஸ் இன்டு யோகா. ஸோ உனக்கு உனக்கு ஃபேமிலிலேயே வந்து யோகா, இந்த மெடிடேஷன் இதை பத்தின ஒரு ஐடியா இருக்கும்போது வாட் வாஸ் யோர் தாட்ஸ் ஆன் இட் பிஃபோர் யூ ஃபெல்ட் த ஸ்பார்க் ஃபார் இட்? Okay. So before I myself plunged into yoga studies, அதுக்கு முன்னாடி I really did not have a true depth understanding of yoga. So I did know யோகாவோட கோல் வந்துட்டு சமாதி அப்படிலாம் சொல்லுவாங்க. But how we feel, we think like that is not my goal. So அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. So I was seeing it as a way to enhance your life, to improve health, overall quality of life, improve mental health also, to gain mastery over the mind. That was what I was thinking about when I thought about yoga. So now 1 year into yoga இல்லையா நீ இப்போ? Okay, 1 year into practicing yoga and all those things. இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ற? What are the differences you feel? இப்போ எப்படி டிஃபரெண்டா ஃபீல் பண்ற? Actually 1 year முன்னாடி if I go and meet my past me, I don't think I'll identify. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ மைண்ட் செட் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. So if you're asking about the changes, there is a dramatic shift in the mindset. Outside, maybe probably things have not changed that much. Even my physical health கூட அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. But I am mentally at very much ease. ஒரு மாதிரி ஒரு மென்டல் பீஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். So நம்ம யோகா பத்தி பேசிட்டு இருந்தோம். You were talking about the benefits of it. But நார்மல் ஆடியன்ஸ்க்கு பார்த்தேன்னா வந்து அதோட இமீடியட் பெனிஃபிட்ஸ் தெரியணும், இமீடியட் இம்பாக்ட். ஸோ அப்படி பாக்குறப்போ இமீடியட் பாசிட்டிவ்ஸ் யோகா பண்றதுனால எனக்கு வந்து ஒரு 6 monthsலயே இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடியும்னா வாட் ஆர் தே? So one immediate benefit வந்துட்டு is improvement in health. So that is one of the reasons, major reasons why people pour into yoga. Change in mental attitude also, it comes later. But that is also guaranteed actually. Peace of mind is guaranteed. So yoga asanas kuda, which are physical postures, we see that as a way of applying brake on the mind itself through the body. So it is an indirect way of working on the mind. So kandipa mental peace vandu is a byproduct nu sollalam, and they will definitely notice improvement in health. So that is a byproduct. Yeah. So you mean to say that you have a lot of benefits. And நானும் வந்து நெட்ல படிச்சது என்னன்னா வந்து யோகா ஆசனாஸ் விட வந்து மெடிடேஷன் பண்றப்போ வந்து உன்னோட பிரெயின்ல வந்து கார்டல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். Your ability to understand things will get better with meditation. நானும் படித்தேன். This is one of the things I prepared for this podcast maybe. So next பார்த்தோம்னா வந்து there is a common warனே சொல்லலாம். இப்போ யோகா and gym. You can see a lot of people hitting gyms and equal amount of people hitting yoga nowadays. பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்மை விட வந்து வெயிட் ட்ரைனிங் விட வந்து யோகா வந்து பெனிஃபிஷியல், நம்மளோட ஹோலிஸ்டிக் அப்ரோச்க்கு வந்து பெனிஃபிஷியல்னு நினைக்கிறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் வெயிட் ட்ரைனிங்னு நீ எதை சொல்லுவ, அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகான்னு நீ எதை சொல்லுவ? See, first of all, yoga versus gym purpose is different. Why people go to a gym and why usually we recommend yoga, the purpose itself is different. We'll get to that on a separate content video. But to explain the fitness part of it also, see, health ni adha solluvom. It is not having a proper musculoskeletal system mattum kadayadu. Organs oda health irukku illaya. At the vayas aga what is getting first deteriorated is your inner organs. So gym ku poradanaala how beneficial it is for your inner organs. So that is a question mark. Weight training oda biggest advantage na paatha gains. They want to look muscular. They literally want more muscle. They want to look big, sturdy and strong. So strength is something you get in yoga also. Yoga மூலமா strength கிடைக்கும், but it might not be evident. So you might have a lot of lean muscle mass. Body fat நிறைய இருக்காது. So you will have a lean muscle mass and you will be able to easily lift your own weight. See, when people can do handstands, they can do arm balances, there is some strength involved. And personally, I have been to a gym
So with no prior experience, but I was able to deadlift about twice my own body weight, which is considered good, right? So you have enough strength in yoga also. So there is awareness. That is the first difference I would tell. In while doing yoga, your awareness is on the body. You become sensitive to the body. You start feeling the subtle changes in your body. Okay. Number two, on that, it improves your organ health also. And number three is it doesn't give you any unnecessary muscle tone. Meaning, see, the muscles are not supposed to be tense all the time. It is not natural for it. So when you get emotionally tensed, you immediately feel that muscles are tight. Yeah. So when you're in a emotionally tense situation, it works the other way around also. Muscles are stiff, you get mentally stiff little bit. So muscle tone வந்து ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் யோகா. And there are much more. We can keep going about this. Okay, so let us imagine that we both have come to a conclusion that yoga is better than gym. We are already at that conclusion. Let us come to the conclusion. யோகா வந்து ஜிம்மை விட பெட்டர். பட் இப்போ யோகா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்க வெஜிடேரியனா இருக்கணும், நீங்க வெஜிடேரியனிசம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால யோகாவோட எல்லா பெனிஃபிட்ஸையும் ரீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ தேர், லைக் சாஃப்ரான் போட்டுப்பாங்க. நான் பேசிக்கா நான் பார்த்ததை சொல்றேன், இட் மே நாட் பி ரைட். சாஃப்ரான் க்ளோத்ஸ் தான் முக்கால்வாசி வந்து இந்த காவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அண்ட் சம் பீப்புள் ஷேவ் தேர் ஹெட்ஸ் ஆர் சம் பீப்புள் க்ரோ தேர் ஹேர் லாங். ஸோ இதுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கா யோகால? இஸ் தேர் எனி பெனிஃபிட்ஸ்? ஃபர்ஸ்ட் வெஜிடேரியனிசம் அண்ட் அதர் ட்ரெஸ்ஸிங் பார்ட், இது எல்லாத்துக்கும். Okay, so this is how I look at it. If you're a serious Hatha Yoga practitioner, then giving up non-veg will help you, because it is simply the nature of the food. If நீங்க கொஞ்சம் பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you will not feel very drowsy. It takes up very little energy to digest that food. And we have, through experience, we have found that it affects your mental state also. If you eat lot of fried foods, not just non-veg, fried foods நிறைய சாப்பிட்டா கூட your mind immediately feels drowsy. And of course physical symptoms இருக்கும், பாடியிலயும் lethargy இருக்கும். So if you eat fruits and other kind of sattvic food, that is the term actually, அது வந்து they are conducive to the body. They make you feel good, and உங்களோட practice வந்து becomes much easier. And people report that they are more flexible, when they eat only vegetarian food. There is a lot of skepticism about it, but அதெல்லாம் போகாம கூட it is only for that restriction is for a serious Hatha Yoga practitioner. Actually யோகாவோட கோல் என்னவோ உங்களோட கோல் அதுவா இருந்தா it helps. Otherwise, see, it is not something to be looked at morally. காரணம் என்னன்னா, நீங்க வெஜிடேரியனே சாப்பிட்டாலும் அது உயிர் தான், பிளான்ஸும் வந்து உயிர் தான். அது வந்து கதர்ல நீங்க அதை வெட்டும் போது அப்படிங்கிறதுக்காக it doesn't justify our act. அதை சாப்பிடுறீங்க, அதுவும் உயிர் தான். See, whenever you are surviving, it is at the cost of an other being. Other being is getting deprived. இன்னைக்கு ஒரு சாப்பாடு நான் எடுத்து சாப்பிட்டுருக்கேன்னா, அந்த சாப்பாடை வந்து வேற ஏதோ ஒரு ஹெர்பிவோர் சாப்பிட்டுருக்கலாமே இன்னைக்கு. ஸோ ஆல்வேஸ் கன்சம்ஷன், when we are consuming, we are consuming at the cost of other beings only. So how it is justified na, in the way you live your life. If you are living a life of giving back to the society, we see it as justified. Or டேஸ்டுக்காக சாப்பிடுறோம் அப்படின்னா, வெஜிடேரியன் ஃபுட், வீகன் ஃபுட் நீங்க டேஸ்டுக்காக considered sin தான். Okay, so it lies in the intention. Okay, so இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜெனரேஷன்ல நம்ம ரெண்டு பேரும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் முக்கால்வாசி ஒரு 75% ஆஃப் த பீப்புள், நான் என்னை சேர்த்துனே சொல்றேன், we are skeptic about this yoga, meditation, being spiritual, being religious. இதெல்லாமே ஒரு ஸ்கெப்டிக்கலா தான் பாக்குறோம், ஒரு சந்தேகத்தோட தான் இதெல்லாமே அணுகுறாங்க நம்ம ஜெனரேஷன்ல இருக்கவங்க. ஏன் அதுன்னு நினைக்கிறேன்? why is this happening நம்ம ஜெனரேஷன்ல? Okay, so சந்தேகம் வரது, it's a very good thing. சந்தேகம் வந்தாதான் you are being open minded னு அர்த்தம். But அதுக்குன்னு there is a limit. If you close off a topic saying that இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியல அப்படிங்கறதுக்காக, if you close it, அது வந்து கிடையாது, அது உண்மை இல்லை அப்படின்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, then you are no longer open minded. If you say I do not know, you are open minded. So doubts வரது சகஜம். For that, what I will say is learn more. அவங்க இன்னும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. If you get that whole picture, then it will make. So எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பாதி கேட்கும் போது it will seem like என்ன சொல்றது, some woo woo concept மாதிரி தான் தெரியும்.
பட் நீங்க ஃபுல்லா கேட்கும்போது it will make sense and it is not to be taken literally. See, most of the times என்ன ஆகுதுன்னா the scientific perspective is objective perspective. இந்த யோகிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சப்ஜெக்டிவ், ஹவு தே ஃபெல்ட் அபவுட் அ பர்டிகுலர் திங்னு அவங்க எழுதியிருப்பாங்க. சயின்டிபிக் இஸ் நாட் லைக் தட். வாட் எவர் இஸ் லிட்ரலி தேர் யூர் ரைட்டிங் இட் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டொமக்ல பட்டர்ஃப்ளை வர ஃபீலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, பட் வி ஆல் இன்ட்யூட்டிவ்லி மேக் சென்ஸ். அதாவது அது என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியும், பட் வி ஆல்சோ நோ தட் இட் ஷுட் நாட் பி டேக்கன் லிட்ரலி இல்லையா. ஸோ அந்த மாதிரி தே ரைட் டவுன் தேர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை லிட்டரலா எடுத்துக்கூடாது. ஈவன் இன் அக்யூபங்க்சர் அப்படிதான். வி சே உள்ள வந்து தேர் இஸ் வாட்டர் எலிமெண்ட்டுங்கிறோம், தேர் இஸ் ஃபயர் எலிமெண்ட்டுங்கிறோம். லிட்டரலா உள்ள ஃபயர் எரியுதுன்னு அர்த்தம் கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே கோரிலேட். லிட்டரலா எடுத்துக்காம யூ ஹேவ் டு அனலைஸ் ஃப்ரம் அ சப்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட், அதனால மிஸ்கன்செப்ஷன். Okay. So what you're trying to say is, and what I conceive from that this, இன்னைக்கு youngsters வந்து they say that they don't know, but they are open to it. They are not saying they cannot know. So I sense that we are open to all kinds of things. Let it be yoga or meditation, we see them skeptically, but we are open to it. We just say we don't know. We don't say we can't know. Did you try to find out the answer? That is the question. See, if you really wanted to know, people will seek for the answer. இது எப்படி தெரியுமா இருக்கு? யூ கேரி ஆன் வித் யுவர் டே டு டே லைஃப். போகும்போது யாராவது வழியில சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு யூ ஜட்ஜ். டிட் யூ ட்ரை டு வென்ச்சர் அவுட் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஹோல் ட்ரூத்? Okay, அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? Okay, why this is not happening to our generation தான் என்னோட question. நம்ம ஜெனரேஷன் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு? The previous generation. No, I will tell you. So spirituality எடுத்துக்கிட்டாலும் சரி, யோகான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கோல்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா they talk about enlightenment, moksha, all that thing. இப்ப அதை கேட்ட உடனே we think that is not something I want. I want a like a very good life with like happily married or having a big bank account. All that is, we think we want that only. We don't think we need moksha. But actually, if you sit down and listen to the whole thing, you will understand what you truly want. What you're truly looking for is enlightenment. போனோம்னா வந்து யோகானா இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்காங்கன்னா வந்து ஆசனாஸ், போஸ்டர்ஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அது அவ்வளவுதான் யோகா நினைச்சுக்காங்க. பட் யோகா அவ்வளவுதானா? கண்டிப்பா கிடையாது. சோ பதஞ்சலி சூத்ராஸ் வந்து they are 196 in number. அது வந்து they explain yoga 196 சூத்ராஸ்ல. அதுல வந்து only 3 are dedicated to explaining about asanas. There you have it. அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யோகா ஆசனாஸ் வந்துட்டு அவ்வளவுதான். And you are trying to say that யோகா வந்து வெறும் ஆசனாஸ் மட்டும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பதஞ்சலி சூத்ரால 196ல only 3 are dedicated to yoga asanas. So yoga is beyond thatங்கற. So beyond thatன்னு வரப்போ we talk about kundalini, moksha, karma, all these scientifically yet to be proven topics. But do they really exist? See, like I said, science பொறுத்தளவுல வந்துட்டு we never deal with intangible concepts. So அந்த subtle dimension இருக்கிறதே வந்துட்டு they are not recognizing. அப்ப நீங்க இதெல்லாம் வந்து yet to be proven, yet to be scientifically proven, correct? பட் அது உண்மையாலே இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு வந்துட்டு you have a method, you have a subjective way of verifying. So எதுவுமே உண்மையா இல்லையான்னு you can trust your experience. So அந்த வகையில Patanjali has given you methods where you can நம்ம current level of perception rise பண்ணி you can sense different things. So you can know it for yourself whether it is true or not அப்படிங்கிறது. Objectively it might take several years to give you the proof. For example, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, whether it does good to the body or not, you are capable of sensing actually. With the mind chattering and your awareness not enough on the body, we are not sensitive to the body, அதனால நமக்கு தெரியல. இப்ப கீ வந்து நல்லது கிடையாதுன்னு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. ஓகே, சயின்டிபிக் ரிசர்ச் தான் சொன்னாங்க. இப்ப 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? கீ இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், ஹேவ் கீங்கிறாங்க. இப்ப நீங்க எதை நம்புறது? That's a question. இதுக்கு பதிலா you can just simply learn how to become sensitive to the body through practices of hatha yoga, raja yoga. It's possible. So if you are sensitive, you need not need experimentation. You eat ghee, you feel what it is doing to your body, you will know.
ஸோ இன்னொரு ப்ராப்ளம் நீங்க சொன்னபடி பார்த்தா மைண்ட், த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆல்சோ இஸ் நாட் yet டு பி ப்ரூவன். இட்ஸ் ஆல்சோ yet டு பி ப்ரூவன் பை சயின்ஸ். மைண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கு சயின்ஸ்னால இப்ப ப்ரூஃப் கொடுக்க முடியாது. பட் யூ அண்ட் ஐ நோ தட் மைண்ட் எக்ஸிஸ்ட் இல்லையா? வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட். மைண்ட் இஸ் இன்டான்ஜிபிள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா the medical world is thinking somehow the brain creates the mind அப்படின்னு சொல்லிட்டு. There are plenty of reasons why it is not possible. There are arguments, but it is a big topic. We'll get into it in another day. Maybe another podcast. So இப்போ கொஞ்சம் லைட் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் கொஞ்சம் லைட் ஆகுற மாதிரி பேசணும்னா வந்து வீட். இப்போ வந்து நான் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் கூட பார்க்க முடியுது. இந்த கல்ச்சர் ஆஃப் வீட் வந்து இங்க வந்து ப்ரிடாமினண்டா வந்துட்டு இருக்கு. அதுவும் முக்காசி அந்த ஸ்பெசிபிக் ஆஸ்பிஷியஸ் டேஸ்ல வந்து யூ கேன் சி ஸ்டேட்டஸ் ரன்னிங் த்ரூ கல்ச்சர் ஆஃப் வீட். டஸ் யோகா பிரிஸ்கிரைப் த கல்ச்சர் ஆஃப் வீட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் யோகிக் லைஃப்? This is not actually exactly known whether weed particular prescribe பண்ணாங்களான்னு I've never seen. So நான் go through பண்ணிருக்க scripturesல வந்துட்டு யூசுவலா there are some drugs prescribed. But drugsனா நீங்க எடுக்கிற மெடிசன் கூட ட்ரக் தான் இல்லையா? ஸோ த இன்டென்ஷன் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துட்டு weed is maybe one of the type. So they induce different states of mind. So you get access to different states of mind. அது ஒரு ட்ரிகர் மாதிரி சொல்லலாம். To get you into deeper states of mind, they are using it as a trigger. அது வந்து is mentioned a little bit in one corner of the scripture. Maybe if the sadhaka uses that weed, not exactly weed, any other drug to get into that state of mind, and later he realizes how himself he can get into that state of mind, it is found useful. But இன்னைக்கு நீங்க இதை சொல்றீங்கன்னா அதுக்கு காரணம் they're not trying to get deeper into the sadhana. அவங்க ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது, nor the end goal of yoga. They are using weed for something else. So it is not justified, I would say. So what you're trying is in yogic life அது ஒரு சப்போர்ட் வீல் மாதிரி தான் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. Yeah, that is one of the methods. Like riding a tricycle, and once you gain to ride a bicycle you leave off the wheels. அந்த மாதிரி தான் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் இல்லையா? Yeah, always you should not lose sight of your goal. நம்ம கோல் வந்து இதுதான் சொன்னா ஓகே சைட்ல ஒரு ஹெல்ப், பட் that too is like one of the many methods available, and that will not take you straight to enlightenment, not at all. It will induce a meditative state. அதுக்கப்புறம் your sadhana will become easy. That is what I've heard. So independently it is of no use to you to get you to enlightenment. டாபிக்னு கூட எடுத்துக்கலாம். Like no fact, இந்த no nut November, இப்ப நவம்பர் கூட வரப்போகுது. Until you clear your karma cycle, that is your karma is until nil, you will be reborn again. அதாவது 7 birth எல்லாம் கிடையாது, you will be continuously, you will be reborn. What is God according to you? And being religious, being spiritual, இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன?